இந்தியா மீது ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு இந்தியாவும் தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் இந்திய மக்களை காக்க எல்லையில் போரிட்டு வரும் ராணுவ வீரர்களை காவல் தெய்வங்களாக பார்ப்பதாகவும் அவர்களால் இந்திய மக்கள் பெருமைப்பட வேண்டும் என்றும் தமிழக மக்கள் கூறியுள்ளனர். தீவிரவாதம் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்றும் இந்தியா அதனை வேரோடு அறுத்தெறிய வேண்டும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேணும். யார் செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ராணுவம் அருமையாக செய்கிறாங்க. நம்ம இந்திய ராணுவத்தை நம்ம பாராட்ட வேண்டியது நம்ம கட்டாய கடமை. பார்டரில் அவங்க கஷ்டப்படுறதுல தான் நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கிறோம். தீவிரவாதத்தை வேரோடு இருக்கணும். அதுக்கு ரொம்ப தீவிரமாக ஒவ்வொரு இந்தியனும் பாடுபடணும். நம்ம சார்பாக நம்ம இந்திய ராணுவ வீரர் ரத்தம் செஞ்சுறாங்க. ரொம்ப பாராட்டுக்குரியது. 160 கோடி மக்களுக்காக அவங்க அயராது உழைக்கிறாங்க. ரொம்ப பாராட்ட வேண்டியது. ஒவ்வொரு இந்தியனும் மனசோடு இருந்து வாழ்த்துறவங்க. சரியான முடிவு, பாராட்டுக்குரிய முடிவு. இந்திய ராணுவம் நம்ம இந்திய மக்களுக்காக நம்ம நாட்டை காப்பாற்ற இந்திய எல்லையிலிருந்து அவங்க அயராது உழைச்சி பாடுபடுறாங்க. இது பாராட்டுக்குரியது. ரியலி ஐ எம் ப்ரௌட் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க ரொம்ப நாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த முடிவு எடுத்து டக்குன்னு போர் எடுக்கிறதே நான் நிஜமாக இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. அப்பாவி பொதுமக்களை பாகிஸ்தான் ராணுவம் வீழ்த்தியிருக்கு. அது நிஜமாக கண்டிக்கத்தக்கது. நிஜமாக நான் இந்தியன் சொல்கிறத ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ சீக்கிரம் முடிவெடுத்து அவங்கள பதிலடி கொடுத்துருக்காங்க. நிஜமாக ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம். இந்திய ராணுவம் நிஜமாக தெய்வத்துக்கு நிகர்தான். அவங்க வீட்டை விட்டு சொந்தக்காரங்க, மனைவி, குழந்தைங்க எல்லாரும் விட்டு தனியாக போய் கஷ்டப்படுறாங்க. நிஜமாக அவங்களுக்கு பெரிய சல்யூட். இந்திய ராணுவ செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. எஸ்பெஷலி அந்த லேடிஸுக்கு நம்ம சோஃபியா குரோஷி இருக்கிறாங்களே, அவங்க நல்லா வழி நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு பெண் உரிமை கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்தில் இவங்க நைட்டாக பார்க்கலாம் வேலை செய்கிறாங்க. நைட்டு ஏன்னா தீவிரவாதன்றது ஒழிப்பாட ஒரு விஷயம். அது சுத்தமாக இல்லை, பூண்டோடு ஒழிச்சிடணும். தீவிரவாதமே இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ அவங்க பண்ணுறது ஆர்மி ஆப்ரேஷன் தான் பண்ணின்னுக்கிறாங்க. வார் வரக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வார் வந்துச்சுன்னா ரெண்டு சைட்லையும் எதனா ஒரு அஃபெக்ட் இருக்கும். அதனால் அந்த அஃபெக்ட் வரக்கூடாது. ஆர்மி ஆப்ரேஷன் மட்டும் சிறப்பாக செஞ்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்திய ராணுவத்துக்கு பிக் சல்யூட் கொடுக்கணும். ப்ளஸ் அவங்களாம் நைட்டாக பகல் பார்க்காம ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பெரிய சல்யூட் கொடுக்கணும். அவங்களுக்கு வேற என்ன சொல்றது, நல்ல பதவிகளும் கொடுக்கலாம். அவங்களுக்கு நிறைய சிறப்பு சலுகையும் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க நம்மளுக்காக போராடினுக்கிறாங்க. நம்ம சேஃப் ஜோனில் இருக்கிறோம். பட் அவங்க ஜோன்லேயே டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம சல்யூட் கொடுக்கறது தான் நம்மளால முடிஞ்சது. அவ்வளோதான் முடியும். ஆக்சுவலாக அவங்களுக்கு பிக் சல்யூட் தான்.